திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய சனி பிணம் அப்படிங்கிற ஒரு நேட்டிவிட்டி ஸ்டோரி கேட்கலாமா? சனி பிணம். ராமு நாடாரின் மளிகை கடையை விட்டு கிளம்பிய ஆராயி முரத்தையும் விளக்கு மாற்றையும் தூக்கி நார்பெட்டிக்குள் போட்டுக்கொண்டு சேரியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. மேற்கேயுள்ள நெடுஞ்சாலையின் இருபுறமும் அந்த வருடம் விளையாமல் சாவி அறுத்த வயல்களை தாண்டி கொண்டிருந்தாள். ஊர் பஞ்சம் போன பிறகு பெரும் பகுதியான குடும்பங்கள் சிந்தாமணிக்கும் தஞ்சாவூர் சீமைக்கும் போனது போக மிஞ்சிய ஆட்களில் சிலர் அங்கங்கே சிமெண்ட் மடைகளின் மேல் உட்கார்ந்து வம்பளந்து கொண்டிருந்தனர். சாவகாசமாக இப்படி சிலர் உட்கார்ந்து வம்பளந்து கொண்டிருந்ததை பார்க்க பார்க்க அவளுடைய வேகம் இன்னும் அதிகரித்தது. அவள் போய்தான் வெள்ளை கிழவனுக்கு கஞ்சி வைத்து கொடுக்க வேண்டும். வெள்ளையனுக்கு பக்கவாதம், எழுந்து நடமாட முடியாது. 10 அடி நடப்பதற்குள் 2 தடவையாவது விழுந்து விடுவான். காலையில் ஆராயி கிளம்பும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கூழும் கருப்பட்டியும் கொடுத்து குடிக்க வைத்து விட்டுத்தான் வந்தாள். ஓலைப்பாயை உதறி விரித்து கணவனை படுக்க வைத்துவிட்டு கூடையை திறந்து கோழிகளை மேய்வதற்காக விரட்டிவிட்டுத்தான் வந்திருந்தாள். கிழவன் உயிரோடு இருக்கிறானா இல்லை போய்விட்டானா என்பதை அவள் போய் பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு இப்படி கெட்டதாகவே நினைத்து பழக்கம். இதிலெல்லாம் தைரியமாக இருக்க அவளுக்கு துணைக்கு இப்போது ஒரு தூண் இல்லை, ஒரு சிறு குச்சி கூட இல்லை. அவள் நாளையும் நினைத்து அடிக்கடி மனதை புரட்டிக் கொள்வாள். கடைசியில் அவள் நினைத்ததை போலெல்லாம் கெடுதியாக ஒன்றும் நடக்கவில்லையே என்பதில் பேரானந்தம் அவளுக்கு வரும். இதில் அவளுக்கு 60 வருடம் சர்வீஸ். ஆராயி எட்டி நடை போட்டாள். அவள் மடியில் 2-3 அழுகல் தக்காளி பழங்களும் தலையில் இருந்த பெரிய நார்பெட்டியின் மூலையில் கொஞ்சம் குருணை அரிசியும் இருந்தது. அவளுக்கு அன்றைய இரவை ஒப்பேற்ற போதுமான தைரியத்தை கொடுத்திருந்தது அது. ஊர் விளைந்திருந்தால் கதிர் அறுப்பிலும் களம் கட்டு கூட்டுவதிலும் கணிசமாக நெல் சேர்த்திருப்பாள். அதுவும் போக வடக்கு தெரு பிள்ளைமார் வீட்டிலும் முஸ்லிமார் வீட்டுகளிலும் அவ்வப்போது ரைஸ் மில்லிலும் அரைக்கும் அரிசியை தவிடு புடைப்பதிலும் தினப்படிக்கு சாப்பாட்டிற்கு பார்த்து கொள்வாள். இந்த கொள்ளை பஞ்சத்தில் ரைஸ் மில்லே தூங்க ஆரம்பித்து விட்டது. பிள்ளைமார் வீட்டு நெல்லும் மலையா சவராளிகளான முஸ்லிம்களின் வீடுகளிலும் கூட நெல் கொட்டியிருந்த மரசல்களில் அண்டும் அழுக்கும் தான் மிஞ்சி இருந்தன. அப்பொழுதுதான் அவள் புதிய வேலை தேடலானாள். மளிகை கடை நாடார் கடையில் அரிசி வியாபாரம் அமோகமாக நடந்தது. கிராமத்து ஜனங்களுக்கேற்றபடி கல் நெல் எல்லாம் போக்கி சுத்தமான அரிசி போடுவது போல பாவனை செய்து கொண்டிருந்தார். அங்கே 2-3 சேரி பெண்கள் உட்கார்ந்து அரிசி புடைப்பதும் கல் பொறுக்குவதுமான வேளையில் ஈடுபடச் செய்வதை பப்ளிக்காக எல்லோரும் பார்க்கும்படி செய்து வியாபார வேலைகளை காட்டிக் கொண்டிருந்தார் மளிகை கடைக்காரர். அதிலே ஒருத்தியாக ஆராயும் ஒண்டிக் கொண்டாள். நடமாட்டமில்லாத கிழவனையும் வைத்துக்கொண்டு ஏதோ அவள் பாடு இந்த பஞ்ச காலத்திற்கு தேவலாம் என்று சொல்லி சேரில் உள்ள மற்ற பெண்கள் ஆராயி கிழவியிடம் லேசாக பொறாமை கொண்டிருந்தார்கள் என்பது கூட உண்மைதான். ஆனாலும் ஆராயி எப்போதும் வருத்தமாகவே இருப்பாள். வேலை செய்யும் வயசு பெண்களைப் போல் அதிகமாய் வேலை செய்ய முடியாததை சொல்லி சொல்லி நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று ஒவ்வொரு நாளும் மளிகை கடைக்காரர் சொல்வதும் மறுநாள் போய் கெஞ்சி கூத்தாடி ஒண்டிக் கொள்வதும் அவளுக்கு எப்போதும் ஒரு பயத்தை ஊட்டிக் கொண்டிருந்தது. சாக பிழைக்க கிடக்கும் கிழவனுக்கு வாய்க்கு ருசியாக ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று ஆராயி மிகவும் வருந்தினாள். போன மாசம் 1/4 ரூபாய்க்கு தொண்டனும் சூடை மீனும் வாங்கி ஆக்கி போட்டதுதான். கிழவன் அன்றைக்கு சிரித்து கிடந்தது போல் என்றைக்கும் இருந்ததில்லை. அப்படி இன்னொரு தடவை வாழை மீனாக வாங்கி ஆக்கி போட வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு மீன் கடைகளை பார்க்கும் போதெல்லாம் வரும். கிழவனுக்கும் வர வர ரொம்ப முடியாமல் போய் கொண்டிருக்கிறது. அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் உயிரோடு படுத்திருப்பது மிகுந்த ஆறுதலாக இருந்தது. ஆராயி தூரத்தில் வரும்போதே கிழவன் கோழிகளை கூவி கூப்பிடும் குரலை கேட்டுக்கொண்டாள். இன்று அவளுக்கு மறுபடியும் ஒரு ஆறுதல். அவன் உயிரோடு தான் இருக்கிறான். கண்டதை நினைத்து கொண்டு வரும் பொழுது ஒரு அசம்பாவிதமும் நடவாததுதான்
ரொம்ப மகிழ்ச்சி அவளுக்கு. அந்த மகிழ்ச்சி தான் அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கிழவி மெல்ல குடிசைக்குள் வந்தாள். 3 கோழிகளும் வந்துவிட்டன. இன்னும் ஒரு விடைக்கோழி வந்து சேரவில்லை. அதற்குத்தான் கிழவன் குரல் கொடுத்து கொண்டே படுத்திருந்தான். நார்பெட்டியை இறக்கி ஒரு மூலையில் வைத்துவிட்டு நிமிர்ந்தவளின் மடியை படீரென்று யாரோ சரசரவென்று இழுப்பது போல இருந்தது. இருட்டில் நன்றாக கண்ணை இறுக்கி பார்த்தாள். அந்த விடலை குஞ்சுதான் மடியில் இருந்த அழுகல் தக்காளி பழங்களை கீழே தள்ளிவிட்டு ஒன்றை கொத்தி எறிய ஆரம்பித்து விட்டது. கிழவி அவசரமாக மீதி பழங்களை பொறுக்கி மறுபடியும் மடியில் கட்டி கொண்டாள். அப்போதுதான் அந்த கிழவன் வாயை திறந்தான். சனிய, பகல் பூராம இப்படித்தானே அலும்பு பண்ணுது? வெடலைக்கு வீரம் இருக்கும்ல, உன்ன மாதிரி அது என்ன கெல்லடா படுத்து கிடக்க என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விடாமல் குடிசைக்கு வெளியே சேர்த்து வைத்திருந்த காட்டு கருவேலம் முள் விறகை பொறுக்கிக் கொண்டிருந்தாள் ஆராயி. கிழவனுக்கு விடலை குஞ்சின் மேல் எப்போதும் ஒரு கண் உண்டு. கோழி குஞ்சு சாறு குடிச்சு ரொம்ப வருஷங்களாகிவிட்டன. அதிலே அவனுக்கு எப்போதும் ஆசை உண்டு. உடம்பு மோசமாக ஆக அந்த ஆசை அதிகரித்து கொண்டிருந்தது. கிழவி கைகளில் லேசான கீறல்களுடன் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு உள்ளே வந்தவுடன் கிழவன் மீண்டும் பேச்சு கொடுத்தான். அந்த வெடலைய பிடிச்சு கூடக்குள்ள போடு. சனிய இன்னும் ரெக்கை அடிச்சுக்கிட்டு மேல விழுந்துகிட்டு இருக்கு. வேட்டியெல்லாம் சனியனால சீலப்பெண் பத்திருச்சு. கிழவி அதை காதில் வாங்கி கொள்ளாமலே அடுத்த குடிசைக்கு போய் ஒரு எருவாட்டியில் தீயெடுத்து கொண்டு வந்து அடுப்பை பற்ற வைத்தாள். அரிசியை அள்ளி போட்டுவிட்டு கோழி குஞ்சை பிடித்து கவித்திருந்த கூடைக்குள் தள்ளிவிட்டாள். கிழவன் பெருமூச்சு விட்டுக்கொண்டே காரி காரி துப்பிக் கொண்டிருந்தான். அவர்கள் அவ்வளவாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்களுக்குள் ஒரு சண்டையும் இல்லை. அது அவர்கள் சுபாவம். கிழவி அடுப்புக்கு முன்னால் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு பானையையும் அடுப்பையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி ஒன்றும் அவள் எதை பற்றியும் பிரமாதமாக நினைத்து கொண்டிருக்கவில்லை. லேசாக எதையோ மனசுக்குள் அசை போடுகிறாள். கூடைக்குள் போன விடலை குஞ்சு படபடவென்று இறகுகளை அடித்து கூடையை முன்னும் பின்னுமாக தள்ளி கொண்டிருந்தது. படுத்து கிடந்த கிழவனால் சும்மா இருக்க முடியவில்லை. என்றைக்கும் இல்லாமல் மறுபடி பேச்சு கொடுத்தான் அந்த கிழவன். அலும்பு, உள்ள போய் ஓயல பாரு, ஒரு நாளைக்கு சூட்டாம் போட்டா தான் சரி என்று சூசகமாக கிழவிக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்து கொண்டான். கிழவிக்கு புரியவில்லையோ, காதில் விழவில்லையோ என்னவோ. கிழவி பேசாமல் அடுப்பையே பார்த்து கொண்டிருந்தாள். கிழவன் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு உறக்க இருமி ஒரு முறை துப்பினான். கஞ்சியை குடித்துவிட்டு படுத்துக்கொண்ட கிழவனும் கிழவியும் அதற்கு பிறகு பேசிக்கொள்ளவே இல்லை. படுக்கும் போது கிழவிக்கு மளிகை கடைக்காரர் சொன்னது திடீரென்று ஞாபகத்துக்கு வரவே சற்று பயந்து போய் பெருமூச்சு விட்டு கொண்டாள். வயசு பெண்கள் மாதிரி தன்னால் அதிகமாக புடைத்தெடுக்க முடியாததை குறையாக சொல்லி, நாளைக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று முன் எப்போதும் இல்லாத கண்டிப்புடன் மளிகை கடைக்காரர் சொல்லி இருந்தார். நாளைக்கு நிஜமாவே வேண்டாம் என்றால் எங்கே போவது என்ற வருத்தமும் கூடவே தன் மனம் எப்போதும் அப்படித்தான் நினைக்கும், ஆனால் அப்படி நடக்காது என்று வேண்டுமென்றே அதிகமாக கவலைப்பட்டாள். அப்படி அவள் அதிகமாக கவலைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடைசியில் சுமூகமாக நடந்தேறி இருப்பதாலேயே அப்படி கவலைப்பட ஆரம்பித்து நடுஜாமத்தில் ஒப்பாரி கூட வைத்தாள் அவள். காலையில் வேலைக்கு போன கிழவி மத்தியான வெயிலோடு குடிசைக்கு திரும்பி விட்டாள். அவள் அழுததெல்லாம் வீண். நிஜமாகவே கடைக்காரர் வேலைக்கு வைத்துக் கொள்ள மறுத்து கழுத்தை பிடித்து தள்ளிவிட்டார். அன்று இரவு 2 கிழங்களும் வெம்பட்டினி கிடந்தன. கிழவி அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக இருந்தாள். வெள்ளையன் மட்டும் பெரிய தைரியசாலி போல் அடிக்கொரு தரம் இருமுவதும் சளியை துப்புவதுமாய் இரவை போக்கினான். காலையில் கூவுகின்ற கோழிகள் வழக்கமாய் கூவினாலும் கிழவி மனதில் ஒரு நம்பிக்கையை அது ஊட்டின. எழுந்து போய் ரோடு முனையில் நின்று கொண்டு கீழக்கரைக்கு போகும் சாலையையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பக்கத்திலேயே அதிகமாக பணம் புழங்கும் இடம் கீழக்கரைதான். அங்கேயுள்ள முஸ்லிம் பணக்காரர்களுக்கு அந்த சாலை வழியாக தினமும் கோழிகளை வாங்கி கொண்டு செல்லும் வியாபாரிகள் செல்வார்கள்.
அவர்களிடம் கோழிகளை விற்றால் நல்ல விலைக்கு போகும் என்று நினைத்து வியாபாரியை தேடியே அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். கடைசியாக ஒரு வியாபாரியோடு அவள் சேரிக்குள் நுழையும் பொழுது நன்றாக விடிந்து விட்டது. கிழவி கோழி வியாபாரியோடு தான் வருவாள் என்பதை உள்ளே படுத்திருந்த கிழவன் அறிந்து கொண்டான். கிழவி எல்லா கோழிகளையும் விலைக்கு விற்றுவிடப் போகிறாள் என்று தெரிந்து விட்டது அவனுக்கு. மெல்ல படுக்கையில் இருந்து எழுந்து நகர்ந்து போய் அந்த கூடையை கிளப்பினான். அவன் எதிர்பார்த்தபடியே விடலை குஞ்சு மட்டும் இறக்கையை படபடவென்று அடித்துக் கொண்டு வெளியே ஓடியது. 2 கோழிகளும் பதுங்கி பதுங்கி வெளியே வருவதற்குள் அவைகளை உள்ளே தள்ளி கூடையை மூடிவிட்டு வந்து படுத்துக் கொண்டான். கிழவி வியாபாரியோடு சேரிக்குள் நுழையும் போதே வெடலை வெளியே வந்து மேய்வதை பார்த்து விட்டாள். வெடலையை பிடிக்க அவளும் வியாபாரியும் படாது பாடுபட்டார்கள். கடைசியாக மற்ற கோழிகளை கிழவன் எங்கே விட்டான் என்பதை அறிந்து கொள்ள குடிசைக்குள் வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. 2 கோழிகளும் கூடைக்குள்ளேயே கிடப்பதை பார்த்துவிட்டு கேட்டாள், இது என்ன மூடனபடி இருக்க, மூஞ்சூறு எப்படி வெளியே போச்சு? கிழவனுக்கு உள்ளுக்குள் உதைப்பு இருந்தாலும் அலட்சியமாக சொன்னான், சனிய படபடன்னு அடிச்சுக்கிட்டு தூங்கவே விடல, தொலைஞ்சு போன்னு நான் தான் வெளியே பத்தி விட்டேன். அப்புறம் கிழவி எதுவும் பேசவில்லை. அதுவும் சரிதான். அப்புறம் ஒரு நாளைக்கு அது உதவும் என்று நினைத்து கொண்டாள் கிழவி. 2 கோழிகளையும் விலைபேசி பிடித்து கொடுத்துவிட்டு நார்பெட்டியும் முரமுமாய் வெளியே புறப்பட்டாள். கிழவன் புரிந்து கொண்டான். கிழவி வெளியே கிளம்புகிறாள். அரிசி வாங்கி கொண்டு வருவாள். யாரிடமாவது வேலையும் கேட்டு அதையும் பார்ப்பாள். இன்று அரிசி வருவதற்குள் குஞ்சை அடித்து போட்டுவிட வேண்டும் என்று நினைத்தான். அந்த நினைப்பு தந்த மாத்திரத்தில் அவன் வேறு ஆளாகிவிட்டான். நெஞ்செல்லாம் எச்சில் வழிந்தோடியது. மெல்ல நகர்ந்து வந்து வெடலைக்கு குரல் கொடுத்தான். குடிசைக்கு வெளியே கிடந்த கற்களை பொறுக்கி வைத்துக் கொண்டான். வெகு நேரம் குரல் கொடுத்தும் அந்த விடலை கொஞ்சு வரவில்லை. கடைசியாக அது வந்தது. எதையோ கொத்தி கொண்டும் இங்கும் அங்கும் எதையோ கார்வார் செய்வது போலவும் வந்தது. கிழவனுக்கு வேகம் வந்துவிட்டது. வலது கையில் வாதமில்லை. கற்களை எடுத்து குறி பார்த்தான். 1, 2 என்று கற்கள் சிதறின. குறி தப்பிக்கொண்டே இருந்தது. அவனுக்கு பதட்டம் அதிகமாகிவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேளை, அவன் தன் வீட்டு குஞ்சை குறிபார்க்கும் அந்த காட்சியை காண சுற்றிலும் யாரும் இல்லை. நன்றாக சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கடைசி கல்லை தன் பலம் கொண்ட மட்டும் வேகமாக வீசினான். வீசினவன் விழுந்தான். விழுந்த வேகத்தோடு உயிரையும் அப்படி வீசியிருக்க கூடாது. ஊர் கூடியது. கிழவி மாறில் அடித்துக் கொண்டு புலம்பினாள். நீட்டமாய் பச்சை கம்புகள் வந்து சேர்ந்தன. கிழவனை பாடையில் ஏற்றி 4 பேர் தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு வயதான ஆள் அப்போது சொன்னார், இது என்ன மடத்தனமா இருக்கு? சேரியில மத்தவெல்லாம் இருக்கிறதா, கிழவனோடவே போறதா? சனிக்கிழமை சத்தவன் தனியா போவானா? யார காவு கொடுக்க போறீங்க? ஆராயிட்ட கேட்டு அவ வீட்டுல சின்ன வெடலை குஞ்ச புடிச்சு கட்டுங்கடா பாடையில. அங்கங்கே தேடி ஒரு வழியாக அந்த வெடலை குஞ்சை பிடித்து கொண்டு வந்தார்கள். ஒருவர் அதை வாங்கி கழுத்தை பிடித்து கொண்டு ஒரு முறை சுற்றிவிட்டார். சொடக் என்ற ஒரு சப்தம் எல்லார் காதிலும் விழுந்தது. அப்புறம் அவர்கள் பார்த்தது, ஒரு பாடையில் அவர்களுக்கு தெரிந்த வாத நோயால் செத்து போன வெள்ளைக்கிழவன் பிணத்தையும், பிணத்தின் காலடியில் இருந்து ஒரு அரை அடி தூரத்திலேயே அவனைப் போலவே பிணமான விடலை குஞ்சு ஒன்றும் தலைகீழாக தொங்கிக் கொண்டு சேரியின் தெற்கு மூலையை அடைந்ததையும் தான். கந்தர்வன் எழுதிய சனிப்பிணம் சிறுகதை முற்றும். ஒரு அடித்தட்டு மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. சாப்பாட்டுக்கு பிரச்சனை, ஏதோ வேலை செஞ்சு புடைச்சிட்டு இருந்தா அந்த கிழவி. ஆனா பஞ்சம் வந்ததுனால அந்த வேலையும் கிடைக்கல. கிழவி அப்படிங்கறதுனால மளிகை கடைக்காரர் வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. சாப்பாட்டுக்கு பிரச்சனை. சோ வீட்டுல இருந்த 2-3 கோழியை வித்து ஏதோ கொஞ்சம் சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கிழமை இறந்துட்டான். சனி பணம் துணை கேக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சனி பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காகவே அந்த ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து அந்த விடலை குஞ்சு அடிச்சு போட்டாங்க. பாவம். உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.